ஹே காய்ஸ், நல்ல மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம போர்டிங் பாஸும் வாங்கியாச்சு. அண்ட் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என் ஒய்ஃபோட ஃபேஸை பார்க்கணும். என்ன பயம் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால. நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம், டொமஸ்டிக் ட்ராவல்ஸ் போயிருக்கோம் ஷிரடிக்கு. பயம்லாம் இல்லை, லிட்டில் பிட் நர்வஸாக இருக்குது, அவ்வளோதான். இவர் வேறு ஏதாவது சீன் போடுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ உள்ள வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிடுவோம். போர்டிங் பாஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்து வெயிட் செக் பண்ணணும் நம்ம எல்லா பேக் எல்லா லக்கேஜையும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு டிக்கெட்டை வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இதுதான் உங்களோட டிக்கெட், இதுதான் உங்களோட சீட்டு அப்படின்னு. நம்ம அதுக்கு வந்து விண்டோ சீட்டு நம்ம வந்து வேணும்னு கேட்டு வாங்கியிருந்தோம் டிக்கெட் புக் பண்ணும்போது. அந்த இப்போ வந்து அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. ஓகே, சீட் வந்து 18F 18E. ஓகே, விண்டோ 1. போர்டிங் டைம் வந்து 7:35. பிஃபோர் 20 minutes கேட்ல இருக்கு மாதிரி. ஓகே, பேக்கேஜோட க்ளைம் டாக் பின்னாடி ஓகே. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். அவ்வளோதான் பற்றிது. இமிகிரேஷன் முடிச்சு போச்சு. ஆரம்பிச்சிடலாமா? ஹே காய்ஸ், அதனால மக்களே, வெல்கம் பேக் டு பியர்ட் பாய் vlog. ஸோ ஃபைனலாக வந்து வாங்கிட்டோம். இமிகிரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே. இமிகிரேஷன் முடிஞ்சு காய்ஸ். ஸோ போர்டிங் பாஸும் காமிச்சிட்டு இப்போ வந்து உள்ளே போயிட்டு நாங்கள் நம்மளோட வெயிட்டிங் ஏரியாவில் போய் உட்கார வேண்டியது தான். எல்லாமே முடிஞ்சு காய்ஸ். ஃபைனலாக வந்து சென்னை டியூட்டி ஃப்ரீ திறந்து எதுவும் வாங்கணுமா? டியூட்டி ஃப்ரீயில் சென்னை டியூட்டி ஃப்ரீலாம் நான் எதுவும் வாங்க விரும்பலை. மலேசியாவில் தான் டேரெக்டாக உங்கள் ஃப்ளைட் ஏறுது இண்டிகோ. இந்த இருக்குது பார் பரிஸ்டா. அங்கிட்டே இன்னொன்று இருக்குது, ஆனந்த பவன் இருக்குது. இந்த இருக்குது பார் அடையார் ஆனந்த பவன் A to B. ஆஹா, அங்கேயே வாங்கிடலாம் பரிஸ்டா. நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபுட்டு இன்டர்நேஷ்னல். அதை விட வந்து 1 மணிக்கு தான் படுத்தோம். லேட் ஆகிடுச்சு. பேக் பண்ணி லக்கேஜ்லாம் கம்மி பண்ணி ஒரு சுட்கேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். மீதி மாமாட்ட ஒரு பேக் கொடுத்தாங்க. அப்புறம் மாமாட்ட பேக் கொடுத்தாங்க. அந்த பேக்கை வாங்கிட்டு சுட்கேஸ் ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன் மாமாட்ட. சரிம்மா. இங்கே வந்து பரிஸ்டான்ற ஒரு கெஃபேல ஏர்போர்ட்டுக்குள்ளே பன்னீர் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். பசி 4 hours ட்ராவல், அதனால் பசிக்கிறதுக்காக ஒரு பன்னீர் சாண்ட்விச், அந்த ஒரு வாட்டர் பாட்டில். இப்போ ஒரு காஃபி வாங்க போகிறேன் என் ஒய்ஃப். என்னது இது? மசாலா டீ. சமூகம் பெரிய இடமோ. ஒரு மசாலா டீ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பட் ஒர்த்து. செம்மையாக இருக்குது மசாலா டீ. சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு கோல்டு குடிக்கும்போது சொக்கமாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ எல்லோரும் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்காக ரிலாக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் ஓகே, ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ க்யூவில் நின்று உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம், போர்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எல்லாம் டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. டிக்கெட் போர்டிங் பாஸ் காட்டிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். தேங்க்யூ. அவ்வளோதான். ஓகே கைஸ், கிளம்பிட்டோம் ஃப்ரம் சென்னை டு கோலாலம்பூர். எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். இந்த ஃப்ளைட் டோர் ஓப்பன் பண்ண முடியல போல். ஸோ ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ரொம்ப நேரமாக நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே அனுப்பி விட்டாங்க. அப்புறம் நிறையா ஃபேமிலிஸ்லாம் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளைட் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போனோம் நாங்கள்.
18E and 18F தான். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து பயப்படாங்க, ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு சின்ன ஜெர்க்காகும், லைட்டாக வயிறு கூசுற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்டு ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஓல்ட் சிட்டியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம அந்த சென்னை சிட்டியெல்லாம் பார்க்கும்போது. நான் ஆல்ரெடி போயிருக்கனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நான் வந்து எப்போவுமே இந்த விண்டோ சீட்டை வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ வியூவை பார்த்துட்டு இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்துட்டு வரதுக்கு. அண்ட் இந்த டைம் வந்து என் ஒய்ஃப்க்கு வந்து இந்த சீட்டை கொடுத்துட்டேன். சரி நீ உட்காந்து வியூவை பாரு, ஃபஸ்ட் டைம் வர, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப மூவிங்கில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஷிப்லாம் தெரிஞ்சது, ரொம்ப தூரத்தில் குட்டியாக அதை ஜூம் பண்ணி எடுத்தேன். ஸோ ஹார்பர் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப்பு தெரிஞ்சது. ஸோ ஹார்பர் பக்கத்தில் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் நம்ம மலேசியா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிட்டி தெரிய ஆரம்பிச்சிச்சு, மலேசியா சிட்டி. ஸோ நம்ம முருகன் ஸ்டாச்சுவை தேடிட்டு இருந்தேன், தெரியவாள், பட் ஃபன்னி எனக்கு ஸ்டாச்சுலாம் தெரியல. ஓல்ட் சிட்டி பார்க்கும்போது மலேசியா பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வாங்க இப்போ நம்ம இறங்கலாம். ஓகே, மலேசியா சிட்டி வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்ளவுட்லாம் நல்லா பாசிங் க்ளவுட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இறங்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா இறங்கும்போது லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், பயங்கரமாக கடன்னு பயங்கரமாக ஃப்ளைட் வந்து வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ அதுவும் பெருசாக தெரியாதுங்க. ஜஸ்ட்டு இறங்கும்போது வந்து ஜஸ்ட் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக போகும்போது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இறங்கும்போது வியூ ஏர்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ வாங்க நம்ம மலேசியாக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். எப்படி இருந்து மேடம் உங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு? வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த லக்கேஜை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே போதும் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டு மலேசியா. என்னது இது? நம்ம நேம் யாருக்கு கொடுத்துருக்காங்க பாரு, கைராதி ட்ராவல்ஸ். ஓகே கைஸ், ஸோ ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் நிறையா இருக்கும். இந்த ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கே சாப்பிட்லாம், எங்கே நல்லா இருக்கும்னு. வெஸ்டர்ன் ஃபுட், நாசி கண்டர் ஒன்றுமே புரியல, ஆனால் பார்ப்போம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம் சாப்பிட. மாலு இந்த இங்கே பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ மலேசியாவில் வந்து ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தேன். எனக்கு வந்து செம்ம பசி. ஸோ எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல தோணுச்சு. ஸோ நான் இங்கே வந்து நாசி கண்டர் வந்துட்டு இந்த ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணேன், இந்த பிரியாணி. ஸோ சிக்கன் அண்டு கொஞ்சோண்டு மட்டன் அண்ட் கொஞ்சோண்டு வெஜிடபிள் அண்ட் பிரியாணி. அண்ட் என் ஒய்ஃப் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நான் கார்லிக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சொத்தமே என்றாலும் நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணீங்களா? ஆன் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும், கவலையே இல்லை. மேடம் வந்து கார்லிக் நான் ஆர்டர் பண்ணாங்க. சூப்பரா? ஸ்ரீ இன்னொரு 5 நாளைக்கு அப்புறம் தான் மலேசியா ஏர்போர்ட் வர போகிறோம். மலேசியா ஏர்போர்ட்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ண டிரைவர் வந்துட்டாங்க. ஸோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேராக ரூமுக்கு போகிறோம். ரூம் டூரை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலாக எக்ஸிட் கேட் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. எந்த பிளாட்ஃபார்ம் வரணும்னு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து வெளியே வந்து டிரைவரை நான் கண்டுபிடிச்சேன். அவரும் நல்லா தமிழ் பேசினார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், எங்களை நல்லா கைட் பண்ணார், நல்லா சுற்றி காட்டினார். அண்டு ஃபைனலாக வந்து நெக்ஸ்ட் 5 days கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூண்ணா. செக்யூரிட்டி 3 வாட்டி வந்து வெட்டி விட்டாங்க. டிராஃபிக்கான விட்டானா ஒன்றும் செய்ய முடியாது. 150 ஃபைன் போட்டு ஓடி. ஐயோ, அப்புறம் வந்து இங்கே வெயிட்டிங் எல்லாம் இல்லை. ஓகே ஓகே. கேஸ் ஒத்த பிறகு தான் நம்ம கீழே வருவோம். அங்கிட்டு போர்டு வந்து பஸ் அங்கிட்டு அந்த பக்கம். ஆமாண்ணா. அப்புறமா கேட்டேன், அப்புறம் மறுபடியும் இங்கிட்டு போக சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் வந்தேன் கேட்டுட்டு. ஆமாம் ஆமாம். இங்கே இருக்க கார்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரோட்டான் காரு அந்த மாதிரி நிறையா. அப்புறம் வந்து ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக டிசிப்ளினாக வண்டி ஓட்டிட்டு எல்லாரும் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக்காக தட்டி விட்டுருங்க. பாய். நுழைஞ்சோட ரூம் டூரை போட்டுடலான்னு வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். Oh my God! என்னங்க இது?